ஹாய் செல்லகுடீஸ், வெல்கம் பேக் அவர் வேர்ல்டு ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஓகே, இந்த வீடியோ நான் 2வது டைம் ரெடி பண்ணுறேன். என்னத்தை பண்ணதில் ஒரு எபிசோடை போட்டுவிட்டேன், காப்பிரைட் வந்துருச்சு. ஓகே, இது சாரி காய்ஸ், நான் எபிசோடை போட்டலான்னு நினச்சேன், பட் முடியவில்லை. அதனால் நம்ம ஷெரிங்கான் ஃப்ரண்டியர் அனிமி ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? ஸோ இது என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட்டு வீடியோ கேம்ஸ். ஓகேவா, எல்லாருமே வீடியோ கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு காலத்தில் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா வீடியோ கேம்ஸும் ட்ரை பண்ணி அது செப்பரேட்டாக பிரித்து பார்ப்பல. இதில் ஷெரிங்லா ஃப்ரண்டியர் ஒரு வீடியோ கேம். இதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டோரியில். லவ், ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸு, ஹீரோயின் கூட ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பட் ரியல் லைஃப்பில் இல்லை, கேம் லைஃப்பில். ஓகேவா, ஸோ நம்ம ஹீரோ நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணுவாப்புல. அதில் ரேஷு, குப்பை இல்லாதது, லெஜெண்டரி இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாப்புல. இது வரைக்கும் அவரோட கலெக்ஷனில் லெஜெண்டரின்னு எந்த கலெக்ஷனுமே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் இந்த கேமுக்குள்ளே ஒரு மேம் சொல்லி அப்படின்னா ஒரு ஷாப்பில் ஒரு மேம் இருப்பாங்க, அவங்க சொல்லி உள்ளே என்ட்ரி ஆகிறாப்புல. ஏன்னா சம்மர் லீவுக்கு பெரிய கேம் வேணும்னு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த கேம் ஒன் ஆஃப் த வேஸ்ட் கேம் நினச்சி உள்ளே என்ட்ரி ஆப்பில். ஆனால் விளையாட ஸோ ஓகேவா, அந்த மிஷின் முடிய லெவல் ஏற அதோட டஃப்னஸ்ஸு, ஏன்னா கஷ்டம் இருந்து அந்த விளையாடியை ஜெயிக்கும் போது அதில் ஸ்டோரிஸுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ இவரோட கலெக்ஷனில் ஒரு லெஜெண்டரி கேம் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சிட்டு செகண்ட் சீசன் இப்போது ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் ஓவரால் முடியலை. ஏன்னா டிசம்பர் மாதம் முடிய வேண்டியது, பட் முடியாமல் இன்னும் நேற்றுக்கு வரைக்கும் எபிசோட் வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அனிமி, ரொம்ப கூலான ஒரு அனிமி. ஸோ இந்த அனிமிக்குள்ளே நீங்கள் இந்த கேமை மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ தான் நிறைய கேம் விளையாடிருக்காருல. ஸோ அவருக்கு போர் அடிக்கும் போது தேவைப்பட்ட கேம்ஸ் போய் விளையாடிட்டு வருவார். ஸோ அப்பப்போ அங்கங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நடக்கிற ஃபைட்ஸு, விஷுவல்ஸு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த கேமில் இருக்க ஸ்டோரிஸ் ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். ஸோ நம்ம 7 ஒண்டர்ஸ் மாதிரி நம்ம இந்தியாவில் சொல்லுவாங்களா, 7 ஒண்டர்ஸ், தாஜ்மஹால், அதை சைனா பெருஞ்சோறு, இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இந்த கேம்லேயும் இந்த யூனிக் சினாரிஸ்னு 7 இருக்குது. அப்படின்னா முடிக்கவே முடியாத மிஷின், அதுவும் 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இப்போ அப்புறம் தான் முடிக்க முடியும்னு உருவாக்கினவங்களே நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னடா நீ ஜாயின் பண்ண 2 or 3 வீக்ஸ்லேயே முடிச்சுருவாங்க. அதில் ஒரு சினாரிஸ் முடிக்க முடியாத ஒரு யூனிக் மிஷினை முடிச்சுருவாங்க. அது பெரிய ஷாக், எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா அது பெருசாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே டஃப்பான மிஷின் அதுதான், பட் அதையே முடிச்சுருவாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தாண்டி இந்த டார்க் க்ளோன் டைகர், இதுக்கப்புறம் இப்போ இந்த சீசன் ஃபஸ்ட் சீசனில் அதை முடிச்சுட்டு அதோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா காதலி கல்லறைக்கு காதலன் காவல் காக்கிறது, வேறு லெவல் சூப்பரான ஸ்டோரி. நான் எப்போவுமே இங்கிலீஷ்லாம் பார்ப்பேன், தமிழில் பார்க்க மாட்டேன். எனக்கு ஓன் லாங்குவேஜில் பேசுகிறது, நம்ம இங்கிலீஷ் கீழே டப்பிங் ஓடுறது பார்த்து பழகிருச்சு. ஸோ நான் தமிழில் பார்க்க மாட்டேன். ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க ஸ்டோரி சொல்லும்போது அந்த லைட்டாக ஒரு லவ் ஃபீல். ஓகே, சூப்பர், நல்ல ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. சீசன் 2ல் நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரிஸ் முடிஞ்சோன்னா செகண்ட் 2ல் செகண்ட் சினாரிஸ் காட்டணும்ல, அதுக்காக நம்ம டார்க் டைகராக காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோவும் நேற்றுக்கு இறங்கின எபிசோடு வரைக்கும் தவறி எப்படி இல்லாமல் அடித்து உடச்சிப்பா ஜெயிச்சிட்டோன்னு நினைப்பார். கடைசியில் பார்த்தா ஜெயிக்கலை, தோத்துட்டார். ரியாலிட்டி என்னென்னா, அந்த டைகர் கொஞ்சம் குசும்புக்கார டைகர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இன்னொரு க்ளோன் அவர் மேக் பண்ணி அதை நம்ம இவங்கள்ட்ட அனுப்பி வச்சுருக்கு. நான் இன்னொரு க்ளோனை ரெடி பண்ணி இவங்கக்கிட்ட அனுப்பி வச்சு அது ஒரு இடத்துல வேடிக்கை பார்க்குது. நீ இவ்வளோ சண்டை போடுவியோ, இவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபன்னியான ஒரு மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்களும் ஜெயிச்சான்னு நினைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த டைகரோட ஒரு க்ளோனை தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கே அவ்வளோ போராட்டம் நடக்கும், நிறைய பேர் இறந்துருவாங்க அந்த கேமில் இறக்குற மாதிரி. ஓகேவா, ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ லவ் சீன்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லவ் சீன்லாம் அறவே கிடையாது. ஸோ இடைக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு மேலே கொஞ்சம் க்ரஷ் இருக்கும். ஏன்னா ஹீரோ எப்போ பார்த்தா ஸ்மைலோடு இருப்பார். ஸோ அதில் விழுந்த ஒரு பொண்ணு தான். ஸோ அதனால் அவர் கூட எப்படியா பேசணும்னு சொல்லி இந்த கேமை அட்டன் பண்ணி இந்த கேமை விளையாட்டு ஜாயின் பண்ணி பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க 2 பேருக்கும் யாருன்னு கூட தெரியும். அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிறவங்க 2 பேரும் ஒன்றா படிக்கிறவங்க. பட் இது வரைக்கும் கேமில் அந்த பொண்ணு யார், பையன் யாருன்னு பொண்ணு தெரியும், ஆனால் பொண்ணு யாருன்னு பையனுக்கு தெரியாது. ஸோ பையனு மெயினாக கேம் தான். ஓகேவா, ஸோ இல்லை லவ் அவ்வளோ காட்ட மாட்டாங்க. பட் அந்த ஹீரோயின் கொடுக்குற க்யூட் ரியாக்ஷன், அப்படின்னா ஹீரோ என்கிட்ட பேசிட்டான் ஜாலி, அந்த மாதிரி க்யூட் ரியாக்ஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அதுக்கப்புறம் நம்ம இல்லை நிறைய ரேபிட் பார்த்துருப்பீங்க, நான் இதில் பிக்சர் போட்டிருப்பேன்.
அந்த ரேபிட்டும் சில ரேபிட் க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரேபுஷான்னு ஒரு இடத்துல இருந்து நிறைய ரேபிட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் தான் ரேபிட்ஸ், வேறு எங்கேயும் ரேபிட்ஸ் இருக்காது. எல்லோரும் அதுக்கு போராடுவாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அவங்க கூட ஒரு ரேபிட்ஸும் வந்துடும். ஸோ அந்த ஒயிட் கலர் ரேபிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, க்யூட்டாக பப்ளி, அந்த ரேபிட் தான் நம்ம ஹீரோ கூட இருக்கிற ரேபிட். நம்ம ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா சன்குன்சான் அப்படின்னு அவரோட பேர் வச்சுருக்காரு. ஓகேவா, அந்த பறவை முகம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாஸ்க் போட்டால் தான் நம்ம ஹீரோ. ஓகேவா, அது கிட்டே இருக்கிறது அவரோட கையால் அப்படின்னு வச்சுருங்க, ஒரு ஒயிட் கலர் பியர். ரொம்ப க்யூட்டான ஸ்டோரி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்க சொல்லுவேன். ஏன்னா வந்து போரே அடிக்காது. கொஞ்சம் அழகாக சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஒரு கேமுக்கு வெறியனானவன் அந்த கேமுக்காக என்னெல்லாம் பண்ணுவான் அதெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக காட்டியிருப்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சீசன் 1 பார்த்துருப்பீங்களேன்னு நினைக்கிறேன். நானே சீசன் 1 இப்போ தான் பார்த்தேன். அதே போல் வந்து லவ் சீனெல்லாம் எதுவுமே இல்லையா ப்ரோ, லவ்க்காக எங்கிறவங்க வந்து அதுக்கு நம்ம சீசன் இறங்கிட்டு இருக்குப்பா. 2023 முடிஞ்சது வந்து இப்போ 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரும் தெரியல, லவ்வர்ஸ்னு சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு தமிழ் வரலையப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, அந்த எபிசோட் வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு லவ் சீன் தான். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஃபன்னாக மூவ் ஆகும். ஸோ அதை பார்க்கலாம். லவ் பிடிச்சவங்களுக்கு. லவ் பிடிக்கல, எனக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், எனக்கு வந்து கேம்ஸ் பிடிக்கும், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தான், இதை பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஸ்டோரி. பொறுமையாக பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். டாட்டா, பை பாய், see you.